10 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மாநிலமாக சென்று திட்டங்களை தொடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் என விமர்சனம். மீண்டும் மோடி என பாஜக முழங்கினாலும் வேண்டாம் மோடி என்பதை இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் முழக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். பத்தாண்டுகால பாஜக ஆட்சியில் இந்தியா பாழ்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. 3 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்றத்தை உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் பெருமிதம். தமிழகத்தில் போதைப்பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகியுள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி அறிக்கை. கல்வி நிலையங்களில் போதைப்பொருள் பரவி உள்ளதாகவும் ஆளுநர் வேதனை. தங்கள் வளாகத்திலோ அருகாமையிலோ போதைப்பொருள் நடமாட்டம் இல்லை என்பதை கல்வி நிறுவனங்கள் உறுதி செய்ய ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தல். மாணவர்கள் விவகாரத்தில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தல். போதைப்பொருள் விவகாரத்தில் திமுகவை களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு அதிமுக துதிபாடி கொண்டிருப்பதாகவும் காட்டமான விமர்சனம். களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தவில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் என்பதே இல்லை என்றும் உறுதி. இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாஃபர் சாதிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அது பிடிக்கப்பட்டதே தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டில் ஜாஃபர் சாதிக் விடுதலை செய்யப்பட்டதற்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பகிரங்க குற்றச்சாட்டு. 2013 அன்றைக்கு அது விடுதலையாகிவிட்டது. அதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதிலே தலையிட்ட காரணத்தாலும் அந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது. போதைப்பொருள் வழக்கில் தேவையின்றி திமுகவை தொடர்புபடுத்தி பேசுவதா என திமுக எம்பி வில்சன் காட்டும். அடிப்படை ஆதாரமில்லாமல் பேசினால் கிரிமினல் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை. இது போன்று யாராவது கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறி புகார் மனு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் சீரழிவுக்கு வழிவகுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக தான், அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக இபிஎஸ் புகார். காவல்துறை துணையுடன் எங்கும் போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா ஏன் இதுக்கு முந்தியில இவர் கண்டுபிடிக்கல? நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும்.
ஜாஃபர் சாதிக் கைது சம்பவத்தில் எங்கெல்லாம் பணம் சென்றிருக்கிறதோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்சிபி அதிகாரிகளுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாக அண்ணாமலை நம்பிக்கை. வருகின்ற காலத்தில் என்சிபி அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை என்சிபி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதி பிரதமர் ஆலோசனை. 2 தேர்தல் ஆணையர்கள் பதவி காலியாக உள்ளதை அடுத்து நடவடிக்கை. தனக்கு குடும்பம் இல்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 140 கோடி மக்களும் தனது குடும்பத்தினர்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டதாக சாடல். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதுதான் பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் மமதா பானர்ஜி. காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார் என எதிர்பார்த்த நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிப்பு. ক্রিকেটের তারকা কেকেআর টিমেও দীর্ঘদিন খেলেছেন আমাদের সকলের অত্যন্ত প্রিয় এবং জনপ্রিয় ক্রিকেটার ইউসুফ পাঠান। জয় বাংলা। மக்களவையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மஹுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தானும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் களம் இறங்குகிறார். பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளார் மமதா பானர்ஜி. காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காட்டம். மும்பை வடமேற்கு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதே வேட்பாளரை அறிவித்ததற்கு காங்கிரஸ் கண்டனம். தேர்தல் பத்திரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனு நாளை விசாரணைக்கு எடுக்கிறது உச்சநீதிமன்றம். ஹரியானாவின் ஹிசார் தொகுதி பாஜக எம்பி பிரிஜேந்தர் சிங் காங்கிரஸில் ஐக்கியமானார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் சேர்ந்தார். பாகிஸ்தானின் 14வது அதிபராக அஷீப் அலி சர்தாரி பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வரும் ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்காக களம் இறங்குகிறார் ரிஷப் பந்த். தேசிய கிரிக்கெட் அகாடமி முழு உடல் தகுதி சான்றிதழை அளித்துவிட்டதாக தகவல். நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறினார் இங்கிலாந்து வீரர் ஜேசன் ராய்க்கு பதிலாக பில் சால்ட்டை அணியில் எடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சவுதி அரேபியாவில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி சுற்றுலா. ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு எடுத்துக்கொண்ட ரொமான்டிக் புகைப்படங்களுக்கு குவியும் லைக்ஸ். மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள 9 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழங்களை கொண்டு அலங்காரம். ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் நெய்லூர் அருகே மாசி கோரி விழாவில் பக்தர்களுக்கு கமகமக்கும் கறி விருந்து.
ஊத்துப்பிள்ளை அம்மனுக்கு பலியிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் கோழிகளை சமைத்து பரிமாறப்பட்டது. திமுகவில் 39 தொகுதிகளுக்கான நேர்காணல் நிறைவு. தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மீண்டும் போட்டியிடுவது உறுதி. நேர்காணலில் கனிமொழியை தவிர வேறு யாரும் பங்கேற்காததால் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. அதிமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இபிஎஸ் நேர்காணல். 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நிறைவு. எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் அக்னி கலசம் சின்னம் அகற்றப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். சின்னத்தை மீண்டும் அமைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி அளிக்காவிடில் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. திமுகவை ஒழித்து விடுவேன் என பேசிய பிரதமர் மோடியை பீஸ் ஆக்கி விடுவேன் என மிரட்டும் தோணியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன். ஒழிஞ்சு போயிடலாம் தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். வேற எங்கன்னா போய் பாரு, நான் அமைச்சர் போய் அடக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் ஆகிடுவேன். மாவட்ட தலைவரை தாண்டி எண்ணை தாண்டி பிரதமர் மீது கை வைத்து பார்க்கட்டும் என அண்ணாமலை சவால். அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும், அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும், அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறார். தேனியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கூட்ட ஏற்பாட்டின் போது மோதல். தடுத்து நிறுத்தச் சென்ற காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் செல்வதை தடுக்கவே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியாக நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே, சரி அப்ப ஏன் நம்ம டிஎம்கேக்கு போடணும், ஏடிஎம்கேக்கு போடலாம், ஓட்டு செதறும். பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க், அதான் ஸ்ட்ராட்டஜி. பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பலவீனமடைந்துவிடக் கூடாது என்பதாலேயே 2 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டேன் என திருமாவளவன் விளக்கம். சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக கருத்து தெரிவிப்போருக்கு கண்டனம். இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.